ஓம் சிவாய நம. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பதிவு போடுறோம் அப்படின்னா, கணவன் மனைவி வசியம் தாயத்து முறையில் கொடுத்துருக்கோம். அது இப்போ எந்திர முறையில் நம்ம இன்னைக்கு ஒரு கஸ்டமர் கொடுக்குறோம். சரிங்களா? எந்திர முறையில் கொடுக்குறோம். சரிங்களா? தேவக்கோட்டையிலேருந்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டு பிரிஞ்சு போய் வீட்டில் இருக்கிறது. சரிங்களா? குடும்பத்தில் ஒன்றா இருக்கும்போதே ஒரு அந்யூன்யம், சரியான அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இது இல்லாமல் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் அவங்கள வர சொல்லி நம்ம தெய்வத்தின் பேரில் உத்தரவு கேட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். இது விட்டு பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேரக்கூட அமைப்பு உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? பல விஷயங்கள் அடங்கியுள்ளது. எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு என்னோடய வீட்டுக்காரர். எப்போவுமே என் கூட ஒரு அன்பாக பேச மாட்டேங்கிறாரு, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி என்னோடய மனைவி எனக்கு ஒரு அன்பாக பேச மாட்டேங்கிறாங்க, எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்லை, இன்னொருத்தர் கூட தொடர்பில் இருக்காங்க. அவங்க என்கிட்ட மட்டும் என்னோட இதில் மட்டும் என்கிட்ட மட்டும் தான் பேசணும், என் மீது அன்பு கொள்ளணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இதை செய்யலாம். இதை கூட அந்த அன்பர் அப்படி தான் கேட்டிருக்காரு. எப்படி அப்படின்னா, என்னோடய மனைவி என்னை விட இன்னொருத்தவங்க மேலே பாசம் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தொடர்பு, இந்த தொடர்பு இருக்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருக்கோம் பிரிக்கிறதுக்கு. அதை பிரித்து கொண்டு வந்தாச்சுன்னு வைங்களேன், இனிமேல் அவங்க என்ன வரக்கூடாது, அந்த எண்ணங்கள் வராமல் இருப்பதற்கு இதை செஞ்சு கொடுக்கும் முறை. தன்னோட கணவனை மட்டுமே பார்க்கணும். சரிங்களா? எல்லாரையும் ஆண்மகனையும் பார்க்கின்ற பார்வை வேறு மாதிரி போயிடக்கூடாது. காம பார்வையில் போயிட்டா வாழ்க்கையும் கெட்டு போகும். ஜாலியாக சும்மா பேசுவோம் பழகும்னு போயிட்டாலும் வாழ்க்கை கெட்டு தான் போகும். சரிங்களா? எதன் அடிப்பில் போனாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை கெட்டு தான் போகும். தன்னோட கணவர் பார்த்துக்கிற மாதிரி வேற ஒருத்தர் பார்த்துக்க மாட்டார். இன்னைக்கு காலகட்டம் தான். ஒரு குழந்தையோட கூட்டிகிட்டு ஓடி போயிடுறாங்க. எல்லாரும் கணவன் மாதிரி, தன்னோட கணவன் மாதிரியே அந்த பிள்ளைய பார்த்துக்க முடியுமா? முடியாது. அந்த கூட்டிகிட்டு போன பொண்ணை வேணால் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க, குறிப்பிட்ட காலம் தான். அப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்களே கழட்டி விட்டு போயிடுவாங்க. நம்ம சூழ்நிலை இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி ஏதாவது கணவன் மனைவி பிரிஞ்சு போய் இருந்தாங்க அப்படின்னா இந்த முறையை நம்ம செஞ்சு கொடுப்போம். இந்த முறைகளில் என்னென்னா, நமக்கு 100க்கு 100 பலிதமாயிட்டு இருக்கு. உத்தரவு வாங்கிட்டு தான் பண்ணி கொடுப்போம். உத்தரவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை நம்ம ஆரம்பிப்போம். தெய்வம் உத்தரவு கொடுக்கணும், முதல்ல நமக்கு இதை பண்ணி கொடுப்பா அப்படின்னு உத்தரவு கொடுத்தாத்தான் நம்ம இந்த வேலையை செய்வோம். சரிங்களா? கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழக்கூடிய விஷயம் இந்த இயந்திரம். சரிங்களா? இதை நம்ம எல்லாமே பூஜை முறையில் வச்சுருந்தா நம்ம எடுக்கணும். சரிங்களா? இதுக்கெல்லாம் உருவி ஏற்றி தான் நம்ம கொடுக்கணும். நபர் இன்றைக்கி வந்துடுவார். வந்த உடனே அவருக்காக வெயிட்டிங் கொடுத்துட்டா அப்படின்னா நம்ம இன்னொரு வேலையாக வெளியில் கிளம்ப வேண்டியிருக்கு, போயிடுவோம். சரிங்களா? நமக்கு பல வேலை போய்கிட்டே இருப்போம் ரன்னிங்கில். அதனால் இன்றைய பொழுது அவர் வர்றாரு அப்படின்றக்காக வெயிட்டிங். நம்ம காலையில் செஞ்சு கொடுத்த பொருள் அவருக்கான வெற்றியா என்பதை நம்ம உறுதிப்படுத்த செஞ்சு கொடுத்துருக்கோம். செஞ்சாச்சு. வாங்கிட்டு போகிறது அவரோட கடமை. ஏற்கனவே இருந்ததை பிரித்து கொண்டாந்து விட்டுருக்கோம். இப்போ லைஃப் கொஞ்சம் போயிட்டுருக்கு. சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிட்டுருக்கு, சண்டை சச்சரவு. அந்த விஷயத்தை சரி பண்ண தான் இது. சரிங்களா? என் கணவன் ஒய்ஃப் ஓடிட்டாங்கனாலும் அது என்ன பண்ணணுமோ பண்ணி நம்ம வர வைக்க முடியும். அவங்களுக்கு பொருள்கள் வேணும், அடையாள பொருள் இருந்தால் இது சாத்தியம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துக்கிறதுக்கான். வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? என்னோடய மொபைல் நம்பரை 9626762381. சரிங்களா? இதை பிடிஎஃப் பார்க்குறத மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு பயன்படாது, வேறு யாருக்கும் பயன்படலாம். இன்றைய காலகட்டம் அப்படித்தான் போயிருக்கு. ரொம்ப மோசமான கண்டிஷனில் போயிட்டுருக்கு. இன்றைய ஆசை எப்படி வருது அப்படின்னா, இன்னொரு மனைவி மீது தான் ஆசை வருது, இன்னொரு கணவர் மீது ஆசை வருது. அவங்க கூட வாழ்கிறது கிடையாது. இன்றைக்கி அப்படி போயிட்டுருக்கு. காலகட்டம் மாறிடுச்சு வைங்களே. ஆனால் என்ன தன்னோட குடும்பம் வீணாக போயிடுதில்ல அப்படின்ற பட்சத்தில் அந்த கணவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, நம்மகிட்ட
என் பிள்ளைகளுக்காக நான் ஏற்றுக்கணும். அதனால் வந்து நீங்கள் இந்த வழியை வர வைங்க அப்படின்னா வர வச்சு கொடுத்தாச்சு. இனிமேல் ஒற்றுமையாக பாசமாக இருக்கிற மாதிரி வழியை பண்ணுங்கன்னாரு. அதை பண்ணுறக்கு ரெடி பண்ணியாச்சு. சரிங்களா? இன்னைக்கு நல்லா இருக்காங்க. நம்மள்ட்ட சொல்லுவாங்க. சொல்லும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, ஒரு மனசு சந்தோஷமா சொல்றாங்க. ஐயா உங்களால நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னோட தெய்வங்களோட அருள் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு பெருமை. சரிங்களா? எல்லாம் வந்து என் தெய்வங்களோட கருணை. சரிங்களா? வேணுங்கிறத தொடர்பு கொள்ளுங்க. நன்றி நண்பர்களே. வணக்கம். சிவாய நமக.